நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கும் திவ்யதேசம் திருக்குடந்தை கும்பகோணம் என்கின்ற திவ்யதேசம். ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் நண்பாயேன் இராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கபரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்பது நம்மாழ்வாரோட அமுதமொழி. மற்றொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம ஆடி மாதம் ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம், ஆண்டாளோட அவதார தினம் வரப்போகிறது. நேற்றைய தினம் முதல் நட்சத்திரமாகும், இன்னொரு மாத கடைசியில் மற்றொரு நட்சத்திரம் வரப்போகிறது. அப்போ கரெக்டாக நமக்கு அமைஞ்சிருக்கு என்னன்னு கேட்டால், நாச்சியார் திருமொழியிலேருந்து ஒரு பாசுரம். பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனே, வேளால் துண்ணம் பெய்தார் போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே, கோலால் நிறைமை தாயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமன் குழல்மன் சூட்டேரே என்று நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளோட அமுத வாக்கு. என்ன சொல்கிறான்னா, பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனே, அவனை பற்றி நாச்சியார் திருமொழியில் பார்க்கும்போது அவனோட கிண்ணனோட அனுபவம் வேணுங்கிறதுக்கோசரம் பலவாறு புலம்புகின்றாள். ஏன்னா திருப்பாவையில் 30 பாசுரங்களில் கண்ணனோட பேசுகிறதுக்கோசரம் விரதங்கள்லாம் இருந்து கண்ணனோட பேசி உரையாடி தங்களோட விருப்பத்தெல்லாம் சொல்லி, பிறகு அது அவனோட அடைய முடியாமல் கண்ணனை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் திரும்ப நாச்சியார் திருமொழி என்ற பாசுரங்களினாலே ஒரு மண்டல பூஜை செய்து அதன் மூலமாக பாசுரங்களை வெளியிடுகிறாள் ஆண்டாள் இந்த நாச்சியார் திருமொழியில். அப்படிப்பட்ட பாசுரங்களிலே பாலாலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனே, அப்படிப்பட்ட அவனோட நான் வலைப்பட்டிருந்த போது மற்றவாளாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவளோட தோழிமார்களாம் கண்ணனை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாளாம். ஆனால் ஒத்துக்க முடியல. ஏன்னா தாம் பேசினாலும் பரவாயில்ல, மற்றவா பேசினா ஒத்துக்க மாட்டா. அப்படி வேளால் துண்ணம் பெய்தார் போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே, மற்றவாளை சொல்லலாம் வாயில் வந்தபடியெல்லாம் பேசாதங்கோ. எப்படி இருக்குன்னு கேட்டால், வேளால் துண்ணம் பெய்தார் போல் ஒரு கொந்த புள்ள ஒரு வேலை பாய்ச்சினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறாளாம். அவன் என்னெல்லாம் பண்ணான்னு கேட்டால், கோலால் நிறை மேய்த்தாயனாய் குடந்தை கிடந்த குடமாடி, அப்படி மாடெல்லாம் மேய்ச்சான், பல விதமான கட்டங்கள்லாம் பட்டான். அவன் சாதாரணம் நினச்சிக்காத, கோவர்த்தனகிரி குடையாக அப்படித்தான் அப்படி பல மாயங்கள்லாம் செய்து அவன் குடந்தை கிடந்த திருக்குடந்தில் எழுந்திருக்கிற எம்பெருமானவன் நீலார் தன் அந்துழாய் கொண்டு என் நெறிமன் குழல்மன் சூட்டீரே என்ன சொல்லான்னு கேட்டால், பல இடத்துல பார்க்கும்போது பல திவ்ய தேசங்களில் ஆண்டாளோட புஷ்பங்கள் தான், அதாவது மாலைகள் தான் அந்த பெருமாளுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே சூட்டு வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த பாசுரத்தில் என்ன சொல்லான்னு கேட்டால், ஆண்டாள் கேட்கறது என்னென்னா, திருக்குடந்தில் இருக்கிற எம்பெருமானோட திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து தன்னந்துழாய் கொண்டு நெறிமன் குழல்மின் சூட்டீரே, சூட்டினாலே என்னோட தாபம் தனியுங்கிறாளாம். அதனால் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டால், இந்த எம்பெருமானோட அந்த பரிவட்ட மாலைகள்லாம் கொண்டு வந்து என்னோட தலைமையில் வச்சுக்கோன்னு சொல்லி கேட்குறாளாம். அப்படிப்பட்ட விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம் திருக்குடந்தை. ஆண்டாளால் காதற் பாமாலை சூடப்பட்ட மாயன் கிடக்கும் குடந்தை என்னும் கும்பகோணம். இது கோவில்களில் நகரம் என்றும் தஞ்சை திறனையில் தனிப்பெருமை வாய்ந்ததென்றும் சொல்லலாம். இந்த திருக்குடந்தையில் பள்ளி கொண்டுள்ள ஆறாமுத பெருமாளை பற்றி பிரம்மாண்ட புராணம், ஆத்ம புராணம், பவிஷ்ய புராணம் போன்ற நூல்கள் பறக்க பேசுகின்றன. பவிஷ்ய புராணத்தில் 32 அத்தியாயங்களில் பேசுகிறது. சோனாட்டில் காவிரி அரசல் ஆறு, அரிசொல் ஆறு, அது அரசலாறு என்று மருவி நதிகளுக்கிடையேயான ஆழ்ந்த அழகான ஒரு க்ஷேத்திரமாகும். இந்த எம்பெருமானின் தோற்றத்தை ஆராய புகுங்கால் திருப்பதி ஸ்ரீனிவாசனுக்கும் அரவணை கிடந்த ஸ்ரீ ரங்கநாதனும் தாமே வந்து இங்கு வந்து புகுவாராவார். மும்மூர்த்திகளில் சாந்தம் நிறைந்தவர் யார் என்று அறியச் சென்ற பிருகுமுனிவர் திருமாலன் நெஞ்சில் உதைக்க இதனால் அவமானம் அடைந்த லக்ஷ்மி தன் மணாளனை விட்டு பிரிந்து இந்த பூவுலகிற்கு வந்து மறைந்திருந்தால், பிருகுமுனிவரம் எம்பெருமானை உதைத்த பாவத்தை போக்கவும் மனம் நொந்த திருமகளை சாந்தியடை செய்யவும் திருமகளே தனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும் என்றும் தான் பணிவிடை செய்து தனது பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் நினைத்து ஹேம மகரிஷி என்ற பெயரில் இந்த ஸ்தலத்தில் கடந்தவம் செய்து வரலாயினார். இது திரு இழந்த
லோகத்தில் தாமும் இருக்க ஒன்றா எம்பெருமான் லக்ஷ்மி என்ன பண்ணுறான்னு கேட்டால் தேவியை தேடி பூவுலகிற்கு வந்து திருப்பதியில் ஒரு புற்றில் மறைந்து வசிக்க பத்மாவதி என்னும் கன்னியை திருமணம் செய்து கொண்டார். அந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் அதெல்லாம் பார்த்தோம். கலியுகத்தில் பத்மாவதியை மணந்து கொள்வதாக எம்பெருமான் ராமாவதாரத்தில் வாக்கு கொடுத்திருந்தார். ஏன்னா ஒன்னொன்றும் ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்துடுறார். அவர் அதை நிறைவேற்றின்னு வாக்கு கொடுத்தோடு இல்லாமல் நிறைய இடத்துல பார்த்தா வாக்கு கொடுப்பா நிறைவேற்ற மாட்டார். ஆனால் வாக்கு கொடுத்ததோடு இல்லாமல் அதை நிறைவேற்றி வைக்கிறார். அதனால் பத்மாவதியை மணந்து கொள்வதால் எம்பெருமான் ராமாவதாரத்தில் வாக்கு கொடுத்ததுனால இந்த பத்மாவதியை ராமாவதாரத்தில் வேதவதி என்னும் பெயர் கொண்டிருந்தால் இந்த வரலாற்றை திருப்பதி ஸ்தல புராணத்தை தெளிவாக பார்த்தோம். அதாவது கோலாப்பூர் மறைந்திருந்த லக்ஷ்மி நாரதர் வாயிலாக பத்மாவதியை மணந்த நிகழ்ச்சியை அறிந்த மிக்க சீற்றத்துடன் திருமலைக்கு வர லக்ஷ்மியின் கோபத்திற்கு பயந்து எம்பெருமான் திருமலையன் என்றும் ஓடி வந்து இங்கு அதாவது இந்த கும்பகோணத்தில் ஒரு பாதாள குகையில் தம்மை மறைத்து கொண்டாராம். இன்றும் இந்த கோவிலில் பாதாள ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் பூமிக்கடியில் ஒரு திருச்சன்னதி உள்ளது. இவ்விதம் தான் தம் வேங்கடநாதன் இங்கு வந்து சேர்ந்தார். எம்பெருமானை தொடர்ந்து இந்த இடத்திற்கு வந்த திருமகள் எங்கு தேடியும் காண முடியாதால் எவ்விதமாயினும் காண வேண்டும் என்று ஏக்கம் மிகுந்து பாலாலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டு என்னமா போலே இனி எம்பெருமானை காண்பதற்கு ஒரே வழி அவனை குறித்து தவமுயற்றினால் என்றெண்ணி அந்த இடத்திலே இருந்து ஒரு பொற்றாமரையில் ஒரு சிறு குழந்தையாக தோன்றி காத்திருந்த தருணம் கண்மண் வாய்த்ததென்று அறிய ஹேம மகரிஷி பிருகுமுனிவர் அந்த குழந்தையை வாரியெடுத்து கோமலவள்ளி என்ற திருநாமம் சூட்டி நாளொரு மேனியும் பொழுதுற வண்ணமாக வளர்த்து வந்தான். இவ்வாறு இருக்க ராமாவதாரத்தில் பட்டாபிஷேகம் சூடிக்கொண்ட ராமன் இலங்கை நின்றம் தன்னுடன் வந்த விபீடனுக்கு பிரியா விடை கொடுத்து அனுப்பும் காலை தம் முன்னோர்களாக இக்ஷ்வாகு வம்சத்தாரால் கடந்தவம் செய்து பிரம்மனிடத்தில் பெற்று தினந்தோறும் ஆராதிக்கப்பட்டு வந்த ஆராதன விக்கிரமாக எம்பெருமானை கொடுத்து விட்டான். பிரணவாகிருதி வைதீக என்ற 2 விமானங்களால் ஒருங்கே அமைக்கப்பட்ட அவதாரான எம்பெருமானை விபீடனன் கொண்டு இங்கு வரும்போது காவிரி கொள்ளிட நதிக்கடில் அரங்கநாதனாக அசைக்க இயலாது அரவணையில் பள்ளி கொண்டு விட திகைத்து மலைத்து நின்ற செய்வதறியாது கண்ணீர் சிந்தினான். விபீடனனை நோக்கி பிரணவாகிருதி என்னும் விமானத்துடன் யாம் இங்கேயே பள்ளி கொள்ள விரும்பினோம். நீ ஆண்டுக்கு ஒரு முறை இங்கு வந்து எம்மை வழிபடச் செல்லலாம் என்று சொன்னாராம் எம்பெருமான். பிரணவாகிருதியின் இன்னொரு பிரிவான வைதீக விமானத்துடன் யாம் குடந்தை சென்று ஹேம மகரிஷிக்கு அருள் புரிந்து லக்ஷ்மி தேவியும் மணக்கவிருக்கிறோம் என்றும் சொல்லி அர்ச்சாவதார ரூபியானான். அப்போதே கையில் சார்ங்கம் என்னும் வில்லுடன் மகர சங்கராந்தி என்று வைதீக விமானத்துடன் குடந்தை வந்திறங்கிய எம்பெருமான் கோமலவள்ளியை ஏற்றுக்கொண்டு மனம் செய்து பிருகுமுனிவருக்கு பேரருள் புரிந்தார் என்பது அதாவது திருவரங்கத்திற்கும் அந்த திருமலையிலும் ஏற்பட்ட அந்த விஷயத்தை பற்றி 2 மேலே பார்த்தோம். நம்ம அப்படி திருக்குடந்தையில் எம்பெருமான் எழுதியிருந்தார். இவ்விதம் ஸ்ரீ ரங்கநாதனும் இவ்விடம் வந்து சேர்ந்தார். மூலவர் சாரங்கபாணி, ஆறாமுதன் சயன திருக்கோலம், கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம், கோமலவள்ளி தாயார், உற்சவர் அதே பெயர்களே, தீர்த்தம் ஹேமவல்லி புஷ்கரணி, காவிரி அரசலாறு, விமானம் வைதீக விமானம், காட்சி கண்டவர்கள் ஹேம மகரிஷி. மேலே வந்து இதோட சிறப்புகளை பார்க்கலாம்.